கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. எல்லாருடைய பார்வையும் இனி அடுத்து யார் வந்து இணைவாங்க இப்படின்னு தான் எல்லா கேள்விகளா இருக்கும். என்னுடைய பார்வையும் அப்படியாக தான் இருந்துட்டு இருக்கு. யார் யார் அடுத்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு? தாவேக்காக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வர இருப்பதாகவும் தகவல். அவர் வந்ததற்கு பிறகுதான் கூடல் மாநகரம் எவ்வளவு பெரிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது என்பதை பார்க்க முடியும். ஆக தென்மண்டலத்தை குறிவைக்கிறது தமிழக வெற்றி கழகம். கொங்கு மண்டலம் என்பது இன்றைக்கு கோட்டையாகிவிட்டதை நீங்களே புரிந்து குறி வச்சாச்சு, ஏற விழுந்துருச்சு. குறைந்தது ஒரு 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை எழுதியிருக்கிறது. தென்மண்டலத்திற்கு பிடிஆர் வர இருப்பதாக செய்தி வருகிற போது கொங்கு மண்டலத்தில் எந்த நிலைப்பாடை தலைவர் விஜய் எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தென்மண்டலத்தில் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் அந்த களத்திற்கு போகிற போது நீங்கள் காட்சிகளை பார்க்கிறீர்கள். ஆக 4 மண்டலத்தையும் தலைவர் விஜய் அவர்கள் 4 தளபதிகளை உருவாக்குகிறார். ஆக ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த கைரேகையை பார்த்து செதுக்கி கொண்டிருக்கிறார். யாரை எங்கே வைக்க வேண்டும், யாரை எப்படி அழகு பார்க்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வேலையை தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் 5 மாத காலத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு யார் வந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி சேர்க்கப்பட்டிருந்தால் அவன் முன்னாடியே ஓபிஎஸ்ஐயே சேர்த்துருக்காங்க. அவங்க அவருடைய பேரை விட்டுட்டீங்களே லிஸ்ட்டில்? இல்லை, அவர் வரமாட்டார். அவர் தனிக்கட்சி தொடங்க போவதாக நம்மளுக்கு தகவல். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நகைச்சுவைக்காக சொல்லலை. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இப்பொழுது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் பதவிக்காலம் முடிந்ததும் பதறி எடுத்து தாவேக்காவிற்கு வர இருப்பதாகவும் செய்திகள். அதை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா சில பேரை சொல்ல முடியும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அஜித் அவர்கள் களத்திற்கே நேரடியாக தன்னுடைய சக நண்பனுக்காக பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் சில ஊடக செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது. அவரா? ஆமாம். இது எக்ஸ்ட்ரீம் லெவல் அவ்வளோ இருக்கு. இல்லை, வருகிறார், பொறுத்துருங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் யார் யார் வந்து இணைவாங்க, குறிப்பாக அவருக்கு வந்து ஒரு அனுபவமே கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு. இப்போ அந்த அனுபவத்திற்கு ஏற்றார் போல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்போ அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காரு. எல்லாருடைய பார்வையும் இனி அடுத்து யார் வந்து இணைவாங்க இப்படின்னு தான் எல்லா கேள்விகளாக இருக்கும். என்னுடைய பார்வையும் அப்படியாக தான் இருந்துட்டு இருக்கு. யார் யார் அடுத்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு? தாவேக்காக மரியாதைக்குரிய ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நளினச்சொல் நாயகன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசி கொண்டிருப்பதாக தகவல். அது இல்லாமல் தற்பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சரும் வெளிப்படையாக பேச வேண்டுமானால் கூடல் மாநகரை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்து ஒரு நேர்மையான உண்மையான ஒரு ஆட்சியை நிறுத்த வேண்டும் என்று கனவு கண்ட முதல்வர் குடும்ப வரிசையில் வந்திருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வர இருப்பதாகவும் தகவல்கள். அவர் வந்ததற்கு பிறகுதான் கூடல் மாநகரம் எவ்வளவு பெரிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது என்பதை பார்க்க முடியும். ஆக ஒரு முதல்வர் குடும்பத்திலிருந்து ஒருவர் வருகிறார் என்றால் அது சாதாரண விடயம் அல்ல. ஆக தென்மண்டலத்தை குறிவைக்கிறது தமிழக வெற்றி கழகம். கொங்கு மண்டலம் என்பது இன்றைக்கு கோட்டையாகிவிட்டதை நீங்களே புரிந்திருப்பீர்கள். குறி வச்சாச்சு, ஏற விழுந்துருச்சு. குறைந்தது ஒரு 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நபருடைய இணைப்பாளையா? ஆமாம். தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே பலம் நிறைந்த வலுவாக கம்பீரமாக கொங்கு மண்டலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவை மாநகருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மூத்தவர் அண்ணன் விஜய் அவர்கள் அந்த களத்திற்கு போகிற போது நீங்கள் காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக தென்மண்டலத்திற்கு பிடிஆர் வர இருப்பதாக செய்தி வருகிற போது கொங்கு மண்டலத்தில் எந்த நிலைப்பாடை தலைவர் விஜய் எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தென்மண்டலத்தில் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக மிகப்பெரிய அறிவாற்றல் நிறைந்த மருத்துவர் எழில் அவர்கள்
இணைய இருக்கிறார் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. ம் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். காரணம், அவருடைய முன்னோர் தான் அஞ்சலை அம்மாள். தமிழக வெற்றி கழகத்திற்கு கொள்கை தலைவர்களில் ஒருவர். இதுக்கு முன்னாடி அஞ்சலை அம்மாளை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உலகத்திற்கு ஒரு மனிதரை அடையாளப்படுத்தி இருக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். நீங்கள் அடையாளம் மட்டும்தான் படுத்துனீங்க, அவங்க வம்சாவளிவே நாங்கள் எம்எல்ஏவே ஆக்கி வச்சிருக்கோம்னு திமுகவில் சொல்கிறாரு. எழில் அவர்களுக்கு அவர் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி. எழிலை அறிமுகம் செய்தவர்கள் ஏன் அஞ்சலை அம்மாளை அறிமுகப்படுத்தவில்லை? இந்த கேள்வியை நான் திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களுக்கு வைக்கிறேன். அஞ்சலை அம்மாளின் சாதனைகளை ஏன் பாடத்திட்டத்தில் சேர்க்கவில்லை? அஞ்சலை அம்மாளின் வரலாற்று குறிப்புகளை ஏன் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பிள்ளைகள் படிப்பதற்கு ஆவணம் செய்யவில்லை? ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்கிற தமிழ்நாட்டின் தனியொரு பேர் இயக்கம் இன்றைக்கு அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவர்கள் ஒருவர் என்று சொல்லுகிற போது இணைய வழித்தளங்களில் இதுவரை 3.5 கோடி பேர் அஞ்சலை அம்மாளை தேடியிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் வெளியே வருகிறது. எப்படி? எழில் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தப்பட்ட போது அஞ்சலை அம்மாளை யாராவது தேடினார்களா? எழிலை தேடியிருக்கலாம், அது ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். ஆக இன்றைக்கு மரியாதைக்குரிய எழில் தோழர் அவர்களும் இணைய இருப்பதாகவும் சில செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கிறது. காத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். நல்லோர்களை இந்த தேசம் அரவணைக்க வேண்டும் என்பதிலே தமிழக வெற்றி கழகம் குறியாக இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மறுமலர்ச்சி திமுகவில் இருந்து தேய்ந்து போன தலைவர்கள் இருக்கிறார்கள். அதிலே மருத்துவர் டாக்டர் சபாபதி மோகன் அவர்கள் வர இருப்பதாகவும் சில செய்தி ஊடகங்கள் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆக ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள். இதை தாண்டி சமூக செயற்பாட்டாளர்கள் பெலிக்ஸ் கூட விரைவில் சேர இருப்பதாகவும் சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு செய்தி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். மூத்த ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருத்தராக இப்போ உள்ள வர இருப்பதாகவும் ஒரு பெரிய ஆளுமைகள் வர இருப்பதாகவும் செய்தி. இதைவிட வருகிற சட்டமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய மூத்தவர் மாபெரும் நடிகர் அஜித் அவர்கள் களத்திற்கே நேரடியாக தன்னுடைய சக நண்பனுக்காக பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் சில ஊடக செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது. அவரா? ஆமாம். இது எக்ஸ்ட்ரீம் லெவல் அவ்வளோ இருக்குது. இல்லை, வருகிறார், பொறுத்துருங்க. அவர் அப்படி வரவில்லை என்றால் அறிக்கையிலேயே சாமர்த்தியமாக இந்த தேசத்தை ஆளுவதற்கு தலைவர் விஜயை அங்கீகரிப்பார். ஏற்கனவே அங்கீகரிச்சிட்டார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு செய்தி நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இது இல்லாமல் வடசென்னையில் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பா ரெங்கநாதன் அவர்கள் பேசி கொண்டிருப்பதாகவும் சில ஊடக செய்திகள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறது. இது இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் இருந்து மிகப்பெரிய தலைவர்களும் இங்கே வர இருக்கிறார்கள். அது அண்ணன் மரியாதைக்குரிய செங்கோட்டையனார் அவர்கள் அங்கே கொங்கு மண்டலத்தை செதுக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் உட கேள்வி கேட்கலாம், கிழக்கு மண்டலத்துக்கு யார் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்கள் தலைவர் விஜயோடு பேசியிருக்கிறார் என்கிற உறுதியான தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக கிழக்கு பிராந்தியத்தை வைத்தியலிங்கம் மேற்கொள்ள இருக்கிறார் என்கிற செய்தி. வடக்கே யார்? இப்படி ஒரு கேள்வி நீங்கள் வைப்பீங்க. பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் போன்ற பகுதிகளை கண்காணிப்பதற்கும் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர்கள் எந்த வகையில் செயல்பட இருக்கிறார்கள் என்பதை உன்னிப்பாகவும் கவனிப்பதற்கு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள் களத்தில் களமாடத் தொடங்கிவிட்டார். வடக்கு மண்டலத்தில் மிக விரைவில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து, நான் பெயர் இப்பொழுது சொல்லவில்லை, மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் வடபகுதியிலிருந்து களம்பரங்க வருகிறார் என்கிற செய்தி. ஆனால் நாஞ்சில் சம்பத் அதற்கு பேசி கொண்டிருப்பதாகவும் நமக்கு ஊடக செய்திகள். ஆக 4 மண்டலத்தையும் தலைவர் விஜய் அவர்கள் 4 தளபதிகளை உருவாக்க இருக்கிறார். இல்லை, இது வந்து தாவேக்காவா இல்லை அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டவர்கள் தாவேக்காவில் இணைக்கும் நிகழ்ச்சி? ஏன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக ஆட்களையே குறிவைத்து இங்கே வர்றாங்க அப்படின்னா
தாவேக்கால இருக்கவங்களுடைய நினைப்பு வந்துடும். நம்ம இவ்வளவு நாளா நம்ம தளபதி தாவேக்கான்னு இருந்தவங்களை தாண்டி இவங்க உள்ள வர்றாங்களே, இவங்க ஆளுமைகள் தான் இங்க செயல்படும், அப்ப நம்மளுடைய ஆளுமை செல்லாதான், நம்ம ஆளுமை மிக்கவரை வர முடியாதுன்ற எண்ணம் வந்துடாதா தாவேக்காவில்? அதுக்குத்தான் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையனார் ஐயா அவர்கள் ம் அந்த நிர்வாக குழுவை கண்காணிக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர். யாரை எங்கே வைக்கணுங்கிறது தெரியும். ஒன்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள் அல்ல, விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். மரியாதைக்குரிய அமைச்சர்கள் ரகுபதியாக இருக்கட்டும், கண்ணப்பனாராக இருக்கட்டும், அல்லது சேகர் பாபுவாக இருக்கட்டும், முத்துசாமியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே எப்படி திமுகவில் அமைச்சர் பெருமக்களாகி அதிகாரத்தை சுவைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலைப்பாடு இங்கே இருக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா தலைவருடைய கைரேகைகளில் ஒவ்வொருத்தருடைய வரலாறும் பதிந்து கிடக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த கைரேகையை பார்த்து செதுக்கி கொண்டிருக்கிறார். யாரை எங்கே வைக்க வேண்டும், யாரை எப்படி அழகு பார்க்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வேலையை தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் 5 மாத காலத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு, யார் வந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி சேர்க்கப்பட்டிருந்தால் முன்னாடியே ஓபிஎஸ்ஐயே சேர்த்துருக்கலாம். அவருடைய பேரை விட்டுட்டீங்களே லிஸ்ட்டில். இல்லை, அவர் வரமாட்டார். அவர் தனிக்கட்சி தொடங்க போவதாக நம்மளுக்கு தகவல். டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்று செய்திகள். இதில் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அம்மையார், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் புதியதொரு அமைப்பை கட்டமைப்பார்கள். அந்த அமைப்பிற்கு ஒரு பெயரை சுட்டுவார்கள். ஏன்னா வெவ்வேறு கட்சியாக ஆக போகிறாங்க. அதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பெயரை வைத்து அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி என்கிற இடத்திற்கு வர இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் எந்த விதமான சாதிய கட்சிகளுக்கு இடமில்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற மாபெரும் தத்துவத்தை இந்த மண்ணிற்கு வழங்கிவிட்டு சாதிய தலைவர்களை உள்ளே கொண்டு வந்து 1%, 1/2%, 0.5% ஓட்டுகளுக்கெல்லாம் இங்கே காணிக்கை ஏந்த வேண்டிய சூழல் இல்லை. அபரிமிதமாக இதுவரை புள்ளி விவரங்கள் சொல்கிறது 29.6% வாக்குகளை விஜய் தனியாக நின்றாலே வெற்றி பெற முடியும் என்கிற புள்ளி விவரங்கள் சொல்கிறது. நான் சொல்லலை. ஆனால் இப்போ ஓபிஎஸ் அல்லது சசிகலா, டிடிவி போன்றவர்கள் வந்தால் 3% வாக்கை கொண்டு வருவார்கள். ஆக 32% என்றால் அபரிமிதமான ஒரு வாக்கு வங்கியை விஜய் அவர்கள் பெற முடியும் என்கிற பெரிய நம்பிக்கை. சரி, இது மட்டும்தானா? அப்படி இல்லை. மரியாதைக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் கட்சிக்குள் வர இருப்பதாகவும் அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. ஆக அரசியலின் ஆளுமைகள், அதிகாரத்தில் இருந்த ஆளுமைகள், படித்த பண்பாளர்கள், பண்பட்டவர்கள் இயக்கத்திற்குள்ளே வர இருக்கிறார்கள். ஆக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் அவரவர் பணியை அவரவர்களை செய்ய வேண்டும் என்பதற்கும் ஒரு உத்தரவு. அது மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கண்காணிப்பு குழுவை தலைவர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள், செங்கோட்டையனார் தலைமையில். இதோடு நிறுத்தவில்லை. அதற்கு பிறகு இன்னும் காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நகைச்சுவைக்காக சொல்லலை, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இப்பொழுது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் பதவிக்காலம் முடிந்ததும் பதறியெடுத்து தாவேக்காவிற்கு வர இருப்பதாகவும் செய்திகள் இருக்கிறது. அதை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா சில பேரை சொல்ல முடியும். நான் அதை ஏன் தவிர்க்கிறேன்னு சொன்னால், இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு ஓட்டையை நாம் போட்டு விட்டால் இன்னும் இருக்கிற 4 மாத காலத்திற்குள் அவர்கள் அங்கே பயணிக்க வேண்டும். ஏன்னா விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை செங்கோட்டையனார் வைத்திருந்தார். ஆனால் தளபதி தலைவர் விஜய் அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வாங்க, நீங்கள் அதிமுக அல்ல, அதிமுக என்கிற அந்த இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், தமிழக வெற்றி கழகம் தனியொரு இயக்கமாக பரிணமித்திருப்பதை நீங்கள் பார்த்து தான் வருகிறீர்கள். ஆகையால் இங்கே வருகிற போது சில நிபந்தனைகளை, 2 பேருக்குமான நிபந்தனைகள் ஆழமாக பேசப்பட்டு தான் இன்றைக்கு அவர் கட்சியிலே இணைத்து கொண்டார். சிவப்பும் வெள்ளையும் கருப்பும் தோளில் கடந்த துண்டை 53 ஆண்டுகள் சுமந்த செங்கோட்டையனார் அவர்கள் இன்றைக்கு சிவப்பையும் மஞ்சளையும் தாங்கி நிற்கக்கூடிய துண்டையும் கொடியையும் ஏந்தி நிற்கிற தருணத்தை இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு பழுத்த அரசியல் நோக்கம். அவர் சொல்லுகிறார், தலைவர் என்னுடைய இளவல் விஜயை நான் முதலமைச்சராக்கி காட்டுவேன் என்று அவர் இன்றைக்கு எதிரிகளுக்கு
சிம்ம சொப்பனமாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எதிரிகள்லாம் யாரை எடுத்துக்கிறது? திமுகவையா இல்லை அதிமுக? திமுகவை எடுத்துக்கோங்க. இல்லை, அவர் செங்கோட்டையன் வந்த நோக்கத்தை பார்க்கும்போது அதிமுகவை ஒருபோதும் வர விட்டுறக்கூடாது அப்படின்றதான் முழு எண்ணமாக இல்லை, இருக்கு. அவருடைய நீங்கள் அப்படி பேசிடக்கூடாது. ஏன்னா என் தலைவனை உருவாக்கிய பேரியக்கம் கண்ட தலைவன் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையும் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இயக்கத்தை வலுவாக வழிநடத்தி சென்ற அம்மையார் ஜெயலலிதா படத்தையும் தன் சட்டைப்பையிலே இன்றளவும் அவர் எடுக்காமல் வைத்திருக்கிறதுக்கு காரணமே அவர்கள் மீது அசாத்தியமான நம்பிக்கையும் அசாத்தியான பாசத்தையும் பற்றுதலையும் வைத்ததற்குத்தான். இதில் என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? மரியாதைக்குரிய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அந்த இருவரும் தலைவர்களுடைய படத்தை சட்டைப்பையில் வைப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். அங்கே தான் தலைவர் நிற்கிறாங்க. நீங்கள் அதை பார்க்கணும் முதல்ல. இல்லை என் படத்தை வைக்கணும். எந்த தலைவனும் தற்குறி போல அண்ணன் விஜய் அவர்கள் அதை சொல்ல. தற்குறி யாரை சொல்கிறீங்க? திமுக சொல்கிறீங்க? ஆமாம், சொல்லுவேன். தன் குடும்பத்திற்காக சொத்துக்களை சேர்த்து தமிழ்நாட்டையே கொள்ளையடிக்கிறவர்கள் தானே தற்குறிகள். தன் சொந்த உழைப்பால் உழைத்து முன்னேறி தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று களத்திற்கு வருகிற தலைவன் இப்படி தற்குறியாக இருக்க முடியும்? சொல்லுங்க. ஆக தற்குறியே திராவிட முன்னேற்ற கழகம் தான். கோடி கோடியாக கொள்ளையடிப்பதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் அதுக்குள்ளே போகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு போனால் அப்புறம் நான் ரொம்ப பேச வேண்டியது இருக்கும். அப்புறம் நான் எல்லா ஆதாரத்தையும் வெளியிடுவேன். அது ரொம்ப இப்போ வெளியில் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அவ்வளோ யோக்கியமா நீங்கள் மட்டும் அரசியல் கொஞ்சம் நோன போகிறீங்க, தூய்மையான ஆட்சின்றீங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்ற ஆளெல்லாம் தூய்மையான ஆள், அவங்க கட்சி வரக்கூடிய ஆளெல்லாம் தூய்மையான எப்படி தூய்மையான ஆட்சி கொடுப்பீங்க? கரப்ஷனே இல்லாமல் தான் கொடுப்பீங்களா? இதெல்லாம் கேட்குறாங்களே திமுகவினர். அப்படியா? ஓட்டை வீட்டை அகற்றுவதற்கு ஓடை பத்திரப்படுத்திக் கொள்வது இயல்புதானே. ஆகையால் ஓட்டை வீடை அப்புறப்படுத்துகிறோம், ஓடை பயன்படுத்த இருக்கிறோம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுது. ஆக செங்கோட்டையனார் அவர்கள் நிழல் தந்த ஓடாகவும் வெயிலை பாதுகாத்த ஓடாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 53 ஆண்டுகள் தன் தோளில் தூக்கி சுமந்திருக்கிறார். பாதுகாத்த செங்கோட்டையன் எங்களையும் பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையோடு அந்த ஓட்டை நாங்கள் இப்பொழுது வாங்கியிருக்கிறோம். அந்த ஓடு என்பதுதான் இப்பொழுது பேசும் பொருள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஓட்டை வீட்டை அகற்றுவதற்கு ஓடை நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம். காங்கிரீட் வீடு தான், ஆனால் மேலே ஓடு. ஏன்னா நீங்கள் கட்டுற காங்கிரீட் வீடெல்லாம் பொழந்துக்கிட்டு நிற்கிதுல்ல. எங்கள் செட்டிநாட்டு பகுதியில் காங்கிரீட் வீடுகளை பார்க்க முடியாது. நான் சீம ஓடுகளை தான் மேய்ஞ்சி வச்சுருப்பாங்க. அது இன்றைக்கும் சிதிலமடையாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வீடு இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது செட்டிநாட்டு சீமையில். அதை போல இன்றைக்கு எங்கள் செங்கோட்டையனாரை எங்களை பாதுகாக்கிற ஓடாக நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இனி எங்களாலும் கரூர் மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெறாமல் செங்கோட்டையன் போன்ற அனுபவம் மிக்கவர்கள் சொல்படி தாவேக்கா இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் கேட்பார்களா? முதல்ல நீங்கள் கேட்குற கேள்வியே குதர்க்கமான கேள்வி. கரூர் சம்பவத்தை ஏதோ தமிழக வெற்றி கழகம் தான் நடத்தி இருப்பதை போலவும் அந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவில்லை என்பதை போலவும், இதற்கு முன்னாடி சில இடங்கள் அப்போ இந்த கூட்டத்தை பார்க்கும்போதே செங்கோட்டையன் போல அனுபவம் மிக்க கணிச்சிருப்பாங்க. கரூர் போனா இது சம்பவம் நடந்துரும்னு நினைக்கக்கூடிய அனுபவம் இருக்கு. இப்போ இவர் வர்றனால இப்படி சம்பவங்கள் நடக்காம தவிர்க்கலாம்லன்னு கேட்கிறேன். இல்லை, துரோகிகளாலும் இன்னும் சொல்ல போனால் துச்சாதனர்களைப் போல இருப்பவர்களும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் அதற்கு பொறுப்பு காவல்துறை தான். காவல்துறையே இது போன்ற செயல்களை செய்கிறது நிறைய இடங்கள்ல. அங்கே 1000 செங்கோட்டையனார்கள் வந்தாலும் பாதுகாக்க முடியாது. ஏன்னா அரச பயங்கரவாதம் எல்லா இடத்திலும் தேள் விஷத்தை போல நின்று கொண்டிருக்கும். இன்றைக்கு செங்கோட்டையனார் வந்திருக்கிறார் என்றால் அவர் இயக்கத்தை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, தொண்டர்களை வழிநடத்துவதற்கு மட்டுமல்ல, எதிர்கால வாலிப அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக, பக்குவப்பட்ட அரசியலை பயன்படுத்துவதற்காக, தலைவர் விஜய்க்கு பக்கபலமாக இந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருப்பதால் ஒரு கட்சிக்குள் சுதந்திரத்தை பரிணமிக்க இருக்கிறார் செங்கோட்டையனார் அவர்கள். உடனே எதிர்கேள்வி கேட்பீங்க, அதிமுகவில் இல்லை, எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது, ஜெயலலிதா காலத்தில் நான் அதை ஒத்துக்கவே முடியாது. அதனோட வெளிப்பாடு தான் விஜய் அவர்கள் போட்டி டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் அப்படின்னு சொல்கிற வெளிப்பாடு இதுதான். அப்போ ஏடிஎம்கேவே ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? அதில்
இல்லை, ஆ. நீங்கள் இன்னொரு செய்தி இதுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கு. விரைவில் தலைவர் விஜய் அவர்கள் ம் 3ஆம் இடத்துக்கு திமுக செல்ல இருக்கிறது என்பதை உணர்கிற போது போட்டி எங்களுக்கும் அதிமுகவிற்கும் தான் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்குவார். எழுதி வச்சுங்க. இப்போவே இது 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு திமுக. அது மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆடிய ஆட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் போட்ட போலி வேஷங்களை அடக்குவதற்கு மக்கள் தயாராகிறார்கள். எங்கெங்கே சுரண்ட முடியுமோ, எங்கெங்கே தோண்ட முடியுமோ எல்லா இடத்தையும் தோண்டி சுரண்டி கொடுத்த இந்த கும்பலை ஒழிப்பதற்குத்தான் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு 2 மாநில மாநாட்டை அறிவித்தார். அங்கேயே முடிஞ்சு போச்சு. 4 ஊருக்கு போயிட்டு 5ஆவது ஊருக்கு போகும்போது அழித்தொழிக்கிற நிகழ்ச்சியை நடத்தினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். பயம். இப்போ செங்கோட்டையனார் வந்ததற்கு பிறகு தகுதித்தம் போடுகிற திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்து என்ன கலவரத்தை மூட்டலாம், எங்கே எதை பிரச்சனையை கலப்பலாம், எந்த மாதிரி பண்ணலாம். ஒரு செய்தி தெரியுமா? நவம்பர் 27 என்பது உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தேசிய இனம். 1 மாத காலம் எந்த ஆசபாசைகளுக்கும் உட்படாமல் இந்த மண்ணை பாதுகாத்த மாவீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துகிற மாதம் இந்த கார்த்திகை. கார்த்திகை திங்களில் தமிழ்நாட்டில் ஒருவர் தனக்கு பிறந்தநாள் என்று தம்பட்டம் அடிக்கிற நிகழ்ச்சியை தவிடுபடியாக்கியவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். தெரியுமா உங்களுக்கு? எது பேசும் பொருளாக இருந்தது? அவர் பிறந்த நாளே வெளியே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் எந்த எல்லையை தொட்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி இது. சான்றும் இதுதான். இனிமேல் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அந்த நவம்பர் 27 தமிழர்களின் தாயக தினமாக அறிவிக்க இருக்கிறார். எப்படின்னு பார்ப்போம். உங்கள் பிறந்தநாளை நாங்கள் அடுத்தடுத்து பார்க்கத்தானே இருக்கிறோம். நீங்கள் மிகச்சிறப்பாக அதிகாரத்தில் இருந்து பிறந்தநாளை கொண்டாடி ஏனோதனமாக கொண்டாடிய கடைசி நிகழ்வு இது. இப்போ விஜயின் அடுத்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஒருத்தவங்க இணைப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க இணைகிறாங்க ரைட், ஓகே, இணைகிறாங்க. இதை தாண்டி விஜயின் அரசியல் என்ன? இவங்க அனுபவத்தை எடுத்துக்கிறார், ரைட். இவர் என்ன செய்யணும்னு நினச்சி வர்றாருல, என்ன செய்ய காத்திருக்கிறார்? அதான் ஏற்கனவே பேசிட்டாரே. வீடு இல்லாதவருக்கு கட்டாயம் வீடு வழங்கப்படும். சரி, நிரந்தர வீடு. அடுத்து இலவச மோட்டார் சைக்கிள். அது சாத்தியமா? முதல்ல ஏன் சாத்தியம்? ஏன் சாத்தியம்? இல்லாதவர்களுக்கு தான் கொடுக்க போகிறார். லிஸ்ட் எடுப்பாங்க. அதெல்லாம் யாருக்கு இல்லையோ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன் எடுக்க முடியாதுங்கிறீங்க? கொடுக்குறீங்க. ஓட்ட ரோடு இருக்கா முதல்ல? இந்த கேள்வி எங்களது ஆட்சியிலும் அந்த சாலைகள் நிவர்த்தி செய்யப்படும். நீங்கள் ஒன்று எழுதிக்கங்க. அப்படியே பளபளன்னு பழக்கிற இந்த சாலைகளை போட்டதை இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக. சரி. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் பெருஞ்சரலையில் தான் சாலை இருக்கும். பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி மாவுச்சரலை போட மாட்டார்கள். இவர்கள் மாவுச்சரலை போட்டது காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பெருஞ்சரலைக்கு ஒரு ரேட் இருக்குது, அது குறைவான ரேட்டு. ஏன்னா உடைக்கிற மிஷினில் 5 ஒரு அரிசியை அரைக்கிறதுக்கு சமம். தூள் சரலையை போட்டால் ரோலர் ஏறி மிதிக்கும் போதே சாம்பல் ஆகிடும். ஆமாம். ஒரு மழை பெஞ்சா சாம்பல் தண்ணியோட தண்ணியாக ஓடிடும். இது கொள்ளையடிக்கிற நோக்கத்திற்காக போட்டது. சரி, கொள்ளையடிக்கிற நோக்கத்துக்காக போட்டோம். கடன் எத்தனை லட்சம் கோடி இருக்கு? 9.5 லட்சம் கோடி இருக்குன்றீங்க. யாரு வச்சா? தமிழ்நாட்டில் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்க விஜய் வீடு தருவாரு, பைக்கு தருவாரு. ஒரே ஒரு செய்தி சொல்லவா? எந்த மக்கள் இந்த ஆட்சியை நிலைநிறுத்த பார்க்கிறார்களோ அதே மக்கள்கிட்ட 6.5 கோடி பேர் இருக்காங்க. வீட்டுக்கு 1000 ரூபா நிதி தாருங்கன்னு கேட்க போகிறோம். இந்த கடனை அடைப்பு வேறு வழி இல்லை. இவங்க சுரண்டி கொளுத்துட்டாங்க. வீட்டுக்கு 1000 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? அது 3 மாதம் 4 மாத தவணை காலத்தில் தயவு செய்து தாருங்கன்னு சொன்னால் இந்த இன்னொன்று இருக்குது. அந்த கடனை அப்படியும் அடைப்போம். இன்னொரு ஐடியா இருக்குது தெரியுமா? கொள்ளையடித்த அனைத்து அமைச்சர் பட்டியலையும் வெளியிட்டு அத்தனை அமைச்சர்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்தாவே தமிழ்நாட்டுக்கு மொத்த கடனையும் அடைச்சிட்டு இதை நம்ம சிவப்பு எடுக்கிற மாதிரி சொல்றீங்களே, அதை கேஸ் நடத்தி கோர்ட்ல தீர்ப்பு வழங்கி அடிதடி தான் பாருங்க. நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியாது. அதிரடி தான் பாருங்க. அதிரடி தான் பாருங்க. எங்கெங்க எந்தெந்த அறைகளில் பதுக்கி வச்சிருக்கிறான் ரேடார் விட்டே கவனிப்போம், கண்காணிப்போம். இல்ல கடனே 9 லட்சம் கோடின்றேன் நான். சாத்தியம் இல்லாத ஒன்றை சொல்றேன். 9 லட்சம் கோடின்னு சொல்றீங்கல்ல, திமுகவில் இருக்கிற மூத்த அமைச்சர்கள்ட்ட ஒரு 4 பேர்கிட்ட பறிமுதல் பண்ற பணங்க. சரி, ஏன் அடைக்க முடியாது சொல்லுங்க பாப்போம். துரைமுருகன்ட்ட இருக்கிற பணத்தை அடைச்சவே 4 லட்சம் கோடி. உங்களை விட பாஜக அதுல ஒரு வெறியில இருக்கு திமுக. அவங்கனாலே ஒண்ணும் பண்ண முடியாது. யார் சொன்னா? அண்டர்டீலிங்ல இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க என்னங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? கரூர் சம்பவத்துல உங்களுக்கு உங்க தாவேக்காவுக்காக அப்படித்தான் அவங்க என்னன்னா தமிழ்நாட்டுல அதிமுக உடைக்கணும்னு முடிவு எடுத்தாங்க, உடைச்சிட்டு இருக்காங்க.
புரியுதுங்களா? தாவேக்காவை எப்படி சிதறடிக்கலாம்னு நினச்சா செதஞ்சு போனது அவங்க தான், ம் தாவேக்கா கிடையாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அண்டர்டெல்லிங் மூவ்மெண்ட்டில் வந்து இருக்கிறதே திமுகவும் ம் பாரதிய ஜனதாவும் தான். என் கூட்டணி சேராமல் இருந்தாங்க. தாவேக்கா இல்லையா? தாவேக்கா இல்லையே. ம் ஒரு ஆதாரத்தை சொல்லுங்கள். நான் திமுகவுக்கு ஆதாரத்தை சொல்கிறேன். அண்ணா திமுகவும் சில இடங்களில் ஒன்றாவே இருக்கிறார்கள் இன்று வரை. ம் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கா? மணல் கொள்ளையில் அண்ணா திமுகவில் யாரை பயன்படுத்தினார்களோ அவர்களைத்தான் திமுகவும் பயன்படுத்துகிறது. ம் உண்டா இல்லையா? அதே கான்ட்ராக்ட், அதே கான்ட்ராக்டு, அதே இடம், அதே ஆறு, அதே மணல், அதே டிப்பர், அதே ஜேசிபி. விஜய் வந்தா மாறுமா இல்ல அதே டிப்பர், அதே ஜேசிபி, அதே கான்ட்ராக்ட்? ஆற்று மணலே அள்ள முடியாது. வீடு எப்படி கட்டுறது? வழி இருக்கு. ஆ எந்த வீடு கட்ட போறீங்க? இப்போ நிரந்தர வீடுன்னு சொன்னாரே விஜய். கட்டுவோம். ம் அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இவங்க மாதிரிலாம் கொள்ளையடிச்செல்லாம் ஆற்று மணலை சுரண்டி கொடுத்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிற வேலையே இங்கே இருக்காது. ம் எம் மண் எம் மக்களுக்கு 6 லட்சம் மெட்ரிக் டன் ம் மணல்கள் அயல் மாநிலங்களுக்கு போயிருக்கிறது தமிழ்நாட்டிலேருந்து. யாருடைய சொத்தை யாருக்கு கடத்துகிறேன் சொல்லுங்க? அடித்து நொறுக்கப்படும் எல்லாத்தையும். ஒரு ஜேசிபி அங்கே வந்து அரசே எடுத்துருக்கோம் எல்லாத்தையும். எவனுக்கும் டெண்டரே கிடையாது. ம் அரசுக்கு நீ வரி கட்டு பணத்தை, அரசு ஒன்றாவது உன் வீட்டில் கொட்ட போகுது. ம் அரசின் சார்பிலே டிப்பர் லாரிகள் உருவாக்கப்படும், அரசின் சார்பிலே ஜேசிபிக்கள் உருவாக்கப்படும். ம் ஏன் முடியாது? நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு 4 அமைச்சருடைய அந்த கொள்ளையடிச்ச காசெல்லாம் எடுத்தாலே இந்த கடனெல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு. அது இப்போ சாத்தியமா? அதை விஜய்னால பண்ண முடியுமா? அதிரடி அரசியல் நீங்க சொல்ற மாதிரி நான் லிஸ்ட்டு தரவா? லிஸ்ட் எல்லாரும் தரலாம், இல்ல. இல்ல செய்ய முடியுமா விஜயால்? பணம் எங்கே இருக்குங்கிற லிஸ்ட்டே நான் தரவா? ம் பதுக்கி வைக்கிற இடத்த உங்களுக்கு வழிகாட்டவா? எத்தனை இடத்த காட்டணும்? எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ம் ஒரு கிழவனை போட்டு வச்சுக்கிறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து அந்த அறைகளை பாதுகாக்கிறதுக்கு வெளியில் கஞ்சி ஆச்சு குடிக்கிற குடும்பம்லாம் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன். உள்ளே நுழைஞ்சு கொள்ளையடிச்சு போடலாம், அவ்வளோ இருக்குது. ம் ஆனாலும் சட்டம் நாங்கள் மதிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறது. இந்த பணம் அரசுக்கு சேர வேண்டும். அத்துமீறி கட்டிய கட்டடங்கள், கல்லூரிகள்லாம் பறிமுதல் செய்யணும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆற்றை மடக்கிட்டு கல்லூரியை கட்டினதெல்லாம் இன்றைக்கி வெளியில் வரும். சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ம் ஒரு மாற்று அரசியல் சிந்தனையை இன்றைக்கு தலைவர் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு தளபதிகளை இப்போ நியமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ம் கூடிய விரைவில் எல்லா மட்டத்துக்கும் தளபதிகளை அவர் படையிறக்க காத்திருக்கிறார். அந்த தளபதிகள் சுற்றி சுழன்று வேலை செய்கிற போது தான் தமிழக வெற்றிக் கழகம் யார் என்பதை எதிரிகளும் துரோகிகளும் பார்ப்பார்கள். உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.